Hi dear students, and நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரோம். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு இடத்துலையும் நான் வர்றது காரணம் வந்து அதுக்கு நிறைய காரணம் இருக்கும், பின்னாடியே அது ஐ வில் சேவ் தட். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம் அதை. The period of sine curve, the period of sine curve. Sine curve உடைய பீரியட் என்னன்னு சொன்னீங்க? What is the period of sine curve? 2π. அப்படின்னா என்னது? y 2π தான் சைனுக்கும் காசுக்கும் ரெண்டுத்துக்குமே 2π தான். காரணம் வந்து 2πக்கு அப்புறம் இப்போ 1/2ன்ற ஒரு ஆன்சர் வந்து திரும்ப 2πக்கு அப்புறம் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பீரியட் ஒரு சைக்கிள் எங்கே முடியுது அப்படின்னா 0 ≤ x ≤ 2π. இதான் ஒரு சைக்கிள் முடிகிற இடம். பாருங்க, இது ஒரு சைக்கிள் முடிகிற இடம். 0ல் ஆரம்பிச்சு நேராக வந்து 2πல முடியுது. இதுதான் ஒரு சைக்கிள். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சைக்கிள் வந்து இதான் ஒரு சைக்கிள். -π/2லேருந்து +π/2 வரலையும் தான் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து π. அப்போது இதனுடைய பீரியட் வந்து π. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து 1ன்ற ஒரு வேல்யூ அடையுது. எங்கே? π/4ல். எஸ், இந்த இடம் வந்து π/4. இந்த π/4ல் π/4 tan π/4 உடைய வேல்யூ வந்து 1. இப்போ இது கூட பையை கூட்டினா, ஓகே, இது வந்து π, இது π, இது ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து π. அப்போ இது கூட ஒரு பையை கூட்டினா 1 வந்துருமா அந்த இடத்துல? இது கூட ஒரு பையை கூட்டினா 1 வந்துருமா? எஸ், இட் இஸ் கெட்டிங் அந்த 1 வருது. அப்போ இது கூட ஒரு பையை கூட்டுங்க. அப்போ வந்து 4π + 4π 5π/4. ஓகே, 5π/4ல திரும்ப 1 கிடைக்குது. அப்போது டேனுடைய பீரியட் வந்து 2π கிடையாது, π தான் டேனுடைய பீரியட். ஓகேவா? ஸோ சைனுக்கு பீரியட் வந்து 2π, காசுக்கு பீரியட் வந்து 2π, பட் டேனுடைய பீரியட் வந்து π. ஓகே தான், குட். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் திஸ் கர்வ். சைன் கர்வ் மேக்ஸிமமாக எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, மினிமமாக எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு? மேக்ஸிமம் ரைஸ் என்னது? அதை பாசிட்டிவில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போவுமே ஆம்ப்ளிடியூடை நெகட்டிவில் சொல்லக்கூடாது. இது மேக்ஸிமமாக 1 வரலையும் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் திஸ் கர்வ்? இந்த கர்வோடைய ஆம்ப்ளிடியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்கணும். இதுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டே கிடையாதுப்பா. இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி, ஓகே, அண்ட் இட் ஃபால்ஸ் டு -∞. மேலே வந்து +∞ வரலையும் போகுது, கீழே ஃபால் ஆகிறது வந்து -∞ வரலையும் போகுது. ஸோ ஆம்ப்ளிடியூடு டிஃபைன் பண்ண முடியாது. ஐ கேனாட் டிஃபைன் தட் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இது ஏன்னா மேலே ரொம்ப போயினே இருக்குது, இது மாதிரி கீழே there is no maximum point for this curve and there is no minimum point for this curve. So I cannot define the amplitude for this function. ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே இதெல்லாம் தானே நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. இந்த ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது நான் இதெல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து the domain of these both function, domain of these both function is whole real scale and the range of this function is from +1 to -1. okay, -1 to +1. அதுதான் இதனுடைய ரேஞ்ச். இதனுடைய டொமைன் என்னது? what is the domain of this tan x? y = tan x. இதனுடைய டொமைன் என்னது? y = tan x என்ற கர்வுடைய டொமைன் என்னது? இதனுடைய டொமைன் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல்னு சொல்லிடலாமா? இல்லை, இதுக்கு நேராக டிஃபைன் பண்ணல கர்வு. இதுக்கு நேராக கர்வு வந்து டிஃபைன் பண்ணல. இந்த ரியல் ஸ்கேல்லேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை கட் பண்ணி வெளியே எடுக்கணும். எந்த பாயிண்ட்டை நீங்கள் கட் பண்ணி வெளியே எடுக்கிறீங்கன்னா -2n + 1 × π/2, n belongs to z. இந்த நம்பர் எல்லாத்தையும் அது உள்ளே இருந்து வெளியே எடுத்துருங்க. மிச்சது எல்லாமே அதுக்கு டொமைன் தான். நல்லா இருக்குல்ல அது? ஸோ ரியல் ஸ்கேல்லேருந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துலாம். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்? காஸ் கர்வுடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. இது சைன் கர்வுக்கும் அதே -1 to +1. ஆனால் இதனுடைய ரேஞ்ச் பாருங்கள், இட் ஆக்குபைடு தி y axis ஃபுல்லாக பாருங்கள். இந்த கர்வ்லேருந்து
பர்பெண்டிகுலராக நிறைய கோடை வரைங்க y ஆக்சிஸுக்கு. ஸோ இது ஹோல் ரியல் ஸ்கேலையும் ஆக்குபை பண்ணிடும். ரேஞ்ச் வந்து ஹோல் ரியல் ஸ்கேலையும் ஆக்குபை பண்ணிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி டொமைன் அண்ட் திஸ் இஸ் தி ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது கேன் யூ ட்ரா திஸ் tan 2x tan 2x வரைய முடியுமா? y equal to tan 2x இந்த கர்வை வரைய முடியுமா? ஸோ இதனுடைய சைக்கிள் எங்கப்பா இருக்கு? இதனுடைய அதாவது இந்த கர்வுடைய பாருங்க, இந்த கர்வுடைய சைக்கிள் வந்து 0. ஓகே, இந்த கர்வுடைய இது எதனுடைய சைக்கிள்? இது சைன் கர்வுடைய சைக்கிள், காஸ் கர்வுடைய சைக்கிள். சைக்கிள்னா என்னது? அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம், அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக நான் சொல்கிறது 0லேருந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, 0 to 2π இந்த இடம் வரலையும், சாரி இதோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரலையும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான், அதை கட் பண்ணி அதை தான் நான் வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் எலாபரேட்டாக சொல்ல போனாக்கா, நம்ம ஒரு குச்சை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு சர்க்கிளில் ஃபுல்லாக அளந்தோம்ல, அந்த ஃபுல் அளவு முடிகிற இடம் அந்த இடம் தான், அதை தான் நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது காசுக்கும் அதே தான் நடக்குது. காசுக்கும் அது இது 0 to 2π தான் நடக்குது சைக்கிள். பட் இதனுடைய சைக்கிள் என்னது? வாட் இஸ் த சைக்கிள் ஆஃப் திஸ் கர்வ்? -π/2லேருந்து π/2 வரலையும். ஓகே, தட் இஸ் ஒன் சைக்கிள். -π/2லேருந்து x π/2. இங்கே ஈக்குவல் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஈக்குவல் சிம்பிளை நான் யூஸ் பண்ணலை. காரணம் π/2லையும் -π/2லையும் tan x கர்வை வந்து டிஃபைன் பண்ணிடல. That's where it is infinity and there exists an asymptote, right? அது ஓகே. இப்போ நல்லா கவனிச்சே வா. sin 2x என்ற கர்வை எப்படி வரைவீங்க? y equal to sin 2x என்ற கர்வை எப்படி வரைவீங்க? இதனுடைய சைக்கிள் வந்து இந்த இடத்துல முடியும். ஓகேவா? இப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b, இந்த இடத்துல இருக்கிறது b ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் b உடைய வேல்யூ. இதனுடைய பாசிட்டிவ் வேல்யூ எட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாசிட்டிவ் வேல்யூவை இங்க எட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? 0 less than or equal to x less than or equal to 2π. இது பாசிட்டிவ் நம்பர் தான். இங்க 2 8 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 0 less than or equal to x less than or equal to π. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சைன் கர்வோடைய சைக்கிள் வந்து 0ல இருந்து 2π வரையும் இருக்கணும். So this is 0, this is π and this is 2π. சைன் கர்வ் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். -1 ஒரு சைக்கிள் முடியுது, இதான் ஒரு சைக்கிள். ஆனா இந்த கர்வோடைய சைக்கிள் எப்படி இருக்கணும்? 0ல இருந்து πக்குள்ளாரே சைக்கிள் முடிஞ்சிடணும். அப்பனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை வந்து ரெண்டா பிரிச்சிங்களா, இப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்போ இப்படி சைக்கிள் போடுறேன் இது. ஸோ இப்போ நான் டார்க்காக போட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஆமாம் தானே? இது வந்து sin 2x கர்வ். And if you start to multiply a number here, கர்வ் வந்து உயரமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே 3 இருந்தது அப்படின்னாக்கா இது +3 வரலையும் மேலே போயிடும், -3 வரலையும் கீழே வந்துடும். நெகட்டிவ் நம்பரை பெருக்கும்போது என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் மறக்கவே கூடாது. ஸோ அப்போ இதனுடைய சைக்கிளை எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டோம் பார்த்தியா? இதனுடைய சைக்கிளை இதே மாதிரியே tan x உடைய கர்வ். இப்போ tan bxன்னு ஒரு கர்வ் இருக்கு, tan bx. இந்த கர்வோடைய சைக்கிள் வந்து பாருங்க, இதனுடைய ஆக்சுவலா tan x உடைய சைக்கிள் என்னது? -π/2 less than x less than π/2. இது tan x உடைய சைக்கிள். இது அப்படியே மாடுலஸ் ஆஃப் b ஆல டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இதையும் மாடுலஸ் ஆஃப் b ஆல டிவைட் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் b கீழே 1 இருக்கிறது அர்த்தம் இது ரெசிப்ரோக்கல் பண்ணி பெருக்குனீங்கன்னா இங்க மாடுலஸ் ஆஃப் b வந்துருமா? இங்க மாடுலஸ் ஆஃப் b வந்துரும். எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, யோசிங்க, திங்க் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ட்ரிகர் தட். அதை தான் நான் வந்து தூண்டி விடணும்னு நினைக்கிறேனே தவிர உங்களை மனப்பாடம் பண்ண வைக்கணுன்றது என்னுடைய எய்மே கிடையாது. இதுதான் இதனுடைய சைக்கிள். என்ன சார் இது? அப்போ y equal to tan 2x அப்படிங்கிற கர்வ் எப்படி இருக்க போகுது? இது எப்படி இருக்கும்? tan 2x என்ற கர்வ் எப்படி இருக்கும்? இந்த tan 2x என்ற கர்வ்
இப்போ இந்த 2 எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். minus pi by 4 less than x less than plus pi by 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து minus pi by 2லேருந்து plus pi by 2 வரலையும் இருக்க ஒரு சைக்கிள். அப்போது இந்த சைக்கிள் வந்து என்ன செய்யணும்? ஷிங்க் ஆயிடணும். எவ்வளோ தூரம் ஷிங்க் ஆகும்னா இந்த கோடு வந்து pi by 4க்கு வந்துடணும், இந்த கோடு வந்து minus pi by 4க்கு வந்துடணும். ஓகே, shall I draw that? So this is x axis and this is y axis and this is 0. இப்போ நான் இதை பைன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா தள்ளி எடுத்துக்கிறேன். So this is pi. Okay, this is pi by 2. அதுல பாதி இது pi by 4. Pi by 4. 1 pi by 4, 2 pi by 4, 3 pi by 4, 3 pi by 4. This is 3 pi by 4. Okay, 1 pi by 4, 2 pi by 4, 3 pi by 4. இப்போ இதே மாதிரியே minus pi by 4, minus pi by 2, minus 3 pi by 4, minus pi. இப்போ பாருங்க, இந்த கர்வ் வந்து இதான் asymptotes and it's going to be like this. Okay, ஸோ இப்படி தான் இதனுடைய கர்வ் இருக்க போகுது. முதல்ல வந்து இந்த கர்வ் வந்து இப்படி இருந்துச்சு, மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 கொஞ்சம் அகலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது ஷிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. கேன் யூ கெட் மீ? ஸோ திஸ் இஸ் த ஒன் சைக்கிள். இதை தான் வந்து ஒன் சைக்கிள் சொல்கிறோம். ஆனால் இப்போ அசிம்டாட்ஸ் மாறி போச்சு இல்லை? அசிம்டாட்ஸ் வந்து பை பை 2ல் இல்லை, பை பை 4ல் இருக்குல்ல. அப்போது அசிம்டாட்ஸ் ஆஃப் tan அது என்னது? x ஈக்குவல் டு 2n + 1 into pi by 2 இல்ல, இதான் asymptotes, comma n belongs to z. This is for tan curve. Okay, tan 2x உடைய asymptotes எப்படி இருக்கும்? 1 மார்க்ல எப்படி வேணா क्वेश्चन கேட்கலாம். அப்போ இதனுடைய asymptotesலாம் மாற போகுது. அப்போ asymptotes எப்படி மாற போகுதுன்னா pi by 2 எல்லாம் pi by 4 மாற போகுது. நான் என்ன சொல்றேன், அந்த modulus of b இங்கேயே பெருக்கிடுறேன். modulus of b இங்கே பெருக்கிடுறேன். இப்போ என்ன ஆயிடும் பாருங்க, இந்த 2 எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா pi by 4, இந்த இடத்துல pi by 4 னு வந்துரும். 0 போடுங்க, 1 pi by 4. 1 pi by 4 will act as a asymptote. 3 pi by 4 is another asymptote. 5 pi by 4 இதே மாதிரி ஒத்தப்படையா இருக்கிற pi by 4 எல்லாமே வந்துரும். அப்பனா can you think about tan 5x? Can you think about this curve? இந்த கர்வ் பத்தி உங்களால யோசிக்க முடியுதா? அப்பனா இது எப்படி இருக்கும்? Can you imagine that pi by 10 minus pi by 10, pi by 10. அப்போ pi by 10க்குள்ளார கர்வ் முடிஞ்சிரும். இந்த பக்கம் மைனஸ் pi by 10. அசிம்டாட்ஸ் என்னவா இருக்கும்? pi by 10 இந்த இடத்துல வந்துரும், 2n + 1. ஸோ யூ கேன் இமேஜின் அபவுட் தட். ஸோ இப்போ இதனுடைய டொமைன் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு. இந்த கர்வை வந்து வேற ஏதாச்சும் இங்கே மாற்றினா, இந்த இடத்துல நம்பர் மாற்றினா என்ன ஆகும்னு தெரியுது. சரி, இந்த இடத்துல ஒரு ஏவை பெருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஏவை பெருக்கும் போது சைன் கர்வ்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும், காஸ் கர்வ்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆமாம், என்ன எஃபெக்ட் இருக்கும்? இந்த இடத்துல 1 நம்பர் இருந்ததுன்னா அந்த கர்வ் வந்து 1 வரலையும் ரைஸ் ஆகி -1 வரலையும் ஃபாலோ ஆகும். If I multiply 2 here, the curve rises up to +2 and falls up to -2. அப்படி இருக்கும். ஆனால் tan கர்வுக்கு மேக்ஸிமம் பாயிண்டே மினிமம் பாயிண்டே இல்லைன்றதால இந்த இடத்துல ஏவை பெருக்கிறதால எந்த விதமான மாற்றமும் இந்த கர்வில் நடக்காது. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அதாவது இந்த ரைசிங் ஃபாலிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனுடைய ரேஞ்சில் எந்த பிரச்சனையும் இருக்காது. காரணம் வந்து அந்த ரேஞ்ச் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல். ஓகே, ஒய் ஆக்சிஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடும். அதனால் நம்மளுக்கு இது வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஏ வந்து எந்த எஃபெக்டும் இல்லை. ஸோ இப்போ y = a tan bx உடைய சைக்கிள் வந்து இதான். திஸ் இஸ் அ சைக்கிள். நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் இது எல்லாத்தையும். இது சைக்கிள். கடைசியாக நான் கலெக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த கர்வ், இந்த சைக்கிளை வச்சு நீங்கள் என்ன சார் பண்ண முடியும்னா, அந்த கர்வை நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு சே தட்
வாட் இஸ் த பீரியட் ஆஃப் சைன் கர்வ் 2π. காசோடைய பீரியடும் 2πன்னு சொல்லியிருந்தேன். டேனோடைய பீரியட் என்னது π. டேனோடைய பீரியட் வந்து π. ஓகே தானா? பீரியடுன்றதுக்கு நம்ம நிறைய அர்த்தம் சொன்னோம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம், அந்த வேல்யூஸ் ரிப்பீட்ஸ் அகைன் அகைன். சரி, sin 2x உடைய பீரியட் என்னது? sin 2x உடைய பீரியட் என்னதுன்னா கீழே மாலஸ் ஆஃப் b ஆல டிவைட் பண்ணிட்டீங்க. ஆமாம் தானா? 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 கட் ஆகி பையிலே அந்த கர்வ் முடிஞ்சு போய்டும். கரெக்டு தானே? பை இப்படி வந்து இப்படி தொடர இடத்துல பை இருந்துடும். அது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அதே மாதிரியே இப்போ இதனுடைய பீரியட் என்னது? இப்போ இந்த கர்வோடைய பீரியட் என்னது? இந்த பக்கம் ஒரு 45 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 45 டிகிரி, 90 டிகிரி தான் இதனுடைய பீரியடே. இதனுடைய பீரியட் வந்து 90 டிகிரி தான். ஆனால் இதனுடைய பீரியட் வந்து பை. ஏன்னா பாருங்க, இந்த பக்கம் π/2, இந்த பக்கம் π/2, அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரும். அதனால அதனுடைய பீரியட் வந்து பை தான். அப்போ பீரியட்லையும் சேஞ்ச் நடக்குது, அசிம்டாட்ல சேஞ்ச் நடக்குது, பீரியட்ல சேஞ்ச் நடக்குது. அப்போ பீரியடையும் நம்ம என்ன செஞ்சோம்னா இங்கே மாலஸ் ஆஃப் b ஆல டிவைட் பண்ணணும். வாட் இஸ் த மாலஸ் ஆஃப் b ஹியர்? இது எதனுடைய கர்வ்? 2x. அப்போ 2 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் π/2 இஸ் த பீரியட் ஆஃப் திஸ் கர்வ். π/2 இஸ் த பீரியட் ஆஃப் திஸ் கர்வ். கேன் யூ கெட் மீ? π/4, π/4, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 45 டிகிரி, 45 டிகிரி, வில் கெட் 90 டிகிரி, π/2. ஓகேவா? நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அசிம்டாட்ஸ் பற்றி பார்த்தாச்சு, பீரியட் என்ன சேஞ்ச் ஆகுது, இங்கே ஏவை பெருக்கிறதால எந்த மாற்றம் நடக்காது. காரணம் இதுக்கு மேக்ஸிமம் மினிமமே கிடையாது. தேர் இஸ் நோ டெஃபினிஷன் ஃபார் ஆம்ப்ளிடியூட் இன் திஸ் கர்வ். ஓகேவா? எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. வில் see in the next video. Thank you.